إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாது அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் இந்த பயானை கேட்கக்கூடிய அத்தனை நபர்களின் மீதும் குறையாக நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும், மறுமைதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே திரும்ப திரும்ப நமக்கு பாடம் புகட்டிக் கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் வெயில் காலத்தின் சித்திரை மாதத்தை நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். வெயில் காலம் எப்படிப்பட்ட பாடங்களை எல்லாம் நமக்கு நினைவூட்டுகின்றது என்பதை கடந்த 2 வாரங்களாக நாம் சொல்லிக் கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் வெயில் காலம் வரும்போது எதுவெல்லாம் நமக்கு நினைவிற்கு வருகிறதோ அதனுடைய தொடர்ச்சியில் செருப்பும் ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எப்போதெல்லாம் கடுமையான வெயில் சுட்டெரிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் செருப்பில்லாமல் வெளியே வருகிறாரோ உடனே அவர் அந்த செருப்பை தேடி அலையக்கூடிய மனிதராக நாம் பார்க்கிறோம். செருப்பு எங்க இருக்கு, கால் சுடுது, வேகமா சீக்கிரம் போங்க, முடியல, நிக்க முடியல என்று வெயிலால் ஈர்க்கப்பட்ட பூமியினுடைய சூட்டை அவர்களுடைய கால்கள், பாதங்கள் தாங்க முடியாமல் எங்கு நிழல் கிடைக்கும் அல்லது எங்கு செருப்பை விட்டிருக்கின்றோம் அந்த செருப்பை எடுத்து எப்போது அணிவோம் என்று செல்லக்கூடிய இடத்தில் நாம் பார்க்கிறோம். அதே போன்று சில நேரங்களில் செருப்பை விட்டு நாம் ஒரு இடத்திற்கு சென்று இருப்போம். வெளியே வந்ததற்கு பின்னால், முடிந்துவிட்டு வந்ததற்கு பின்னால் அந்த செருப்பு வெயிலை இழுத்து விட்டு சூடாக இருக்கும் போது அந்த செருப்பையே அணிய முடியாத நிலையில் இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இது செருப்புக்கும் வெயிலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அழகான தொடர்பு. வெயில் காலங்களில் செருப்பு நமக்கு அதிகமாக நினைவிற்கு வருகின்றது. செருப்பு வெயிலால் ஈர்க்கப்பட்ட பூமியிலிருந்து நம்முடைய காலை பாதுகாக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நாம் நினைவுறுத்தினாலும் இஸ்லாம் செருப்பை பற்றி என்ன பேசியிருக்கின்றது என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்னால் பொதுவாகவே உலகத்தில் சில டைலாக்குகள் இருக்கின்றது. இந்த டைலாக்கை எடுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைலாக்குகளும் செருப்பை தரம் தாழ்த்தி, செருப்பு என்றாலே அது ஏதோ ஒரு கேவலமான பொருள் என்பதை போன்று
மற்ற மனிதர்களிடத்தில் செருப்பை வைத்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். உதாரணத்திற்கு, உன்னை நான் செருப்பாலேயே அடிப்பேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, செருப்பு பிஞ்சிடும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, அதே போன்று சப்பல் ஷாட்டுங்க அப்படின்னு சொல்றது, இதே போன்று செருப்பால் அடிச்ச மாதிரி கேட்டாருங்க அந்த மனுஷன். சின்ன பையனா இருந்தாலும் அவன் செருப்பை கழட்டி அடிச்சிருக்கலாங்க, அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க, 4 கேள்வி என்று இந்த செருப்பை வைத்து அடுத்தவர்களை தாழ்த்தி பேசக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட எந்த வார்த்தையும் இருக்கவில்லை. செருப்பால் அடிப்பேன், செருப்பை பிஞ்சி போயிடும், செருப்பால் அடிக்கிற மாதிரி கேள்வி, இது போன்ற எந்த வார்த்தைகளும் குர்ஆனிலோ ஹதீஸிலோ செருப்பை வைத்து அடுத்தவர்களை தாழ்த்துவது, செருப்பை வைத்து அடுத்தவர்களுடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய இது போன்ற வார்த்தைகள் எங்கும் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே யாரிடத்திலாவது இப்படிப்பட்ட பேச்சுக்கள் இருந்தால் இது ஆணவம் என்று அவர் உணர வேண்டும், இந்த பேச்சை கைவிட வேண்டும். நம்பர் 1. இதே போன்று செருப்பு என்பது அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அருள், மிகப்பெரிய நிஅமத். இதை வைத்து இன்னொருவருடைய கண்ணியத்தை தாழ்த்தி பேசுவதற்கோ இது போன்ற டைலாக்குகள் அடிப்பதற்கோ செருப்பு படைக்கப்படவில்லை என்பதை நாம் கண்டிப்பாக உணர வேண்டும். இந்த செருப்பு என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலேயே மிகப்பெரிய ஒரு வர்த்தக பொருளாக இருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பலதரப்பட்ட பிராண்டுகள் இந்த உலகத்தில் இருக்கின்றது. இந்த செருப்பு என்பது எந்த அளவிற்கு செருப்பு பிஞ்சிடோ, செருப்பால் அடிப்பேன் என்று மக்கள் பேசுகிறார்களோ, இதே அளவிற்கு தங்களின் ஆளுமையாகவும் செருப்பை பார்க்கிறார்கள். சில பிராண்டுகள் அந்த பிராண்டுகளுடைய செருப்பை வாங்குவதற்காக போட்டி போட்டுக் கொள்கிறார்கள், அல்லது அந்த பிராண்டுடைய செருப்பை வாங்கி தான் அணிந்து கொண்டால் அது தனக்கான ஒரு பவர், தனக்கான ஒரு ஆளுமை, தனக்கான ஒரு புகழ்ச்சி என்று அவர் நினைக்கிறார்கள். உதாரணத்திற்கு ரீபோக், நைக், பூமா, அடிடாஸ், பாட்டா, அதுக்கு பிறகு இதெல்லாம் கொஞ்சம் உயர்வான 2000, 3000 இதுவரைக்கும் போய் செருப்பை வாங்கி போடக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இது ஆணவம். காலை பாதுகாப்பதற்காக ஒரு பொருள் போதுமானது, ஆனால் இந்த பிராண்ட்ல நான் எடுக்கணும், இந்த பிராண்ட் என்னுடைய காலில் இருப்பதை மக்கள் பார்க்கணும். அப்ப அதை பார்க்கும் போது 4 நபர்கள் ரீபோக் போட்டிருக்கிறாருங்க, நைக் போட்டிருக்கிறாருங்க, அடிடாஸ் இது யூஸ் பண்றாருங்க என்று மக்கள் பேசுவதற்காக ஒரு பிராண்டை செலக்ட் செய்து தன்னுடைய பணத்தின் முறை செருப்பில் கூட நான் காட்டுவேன் என்று காட்டக்கூடிய இந்த முறை இருக்கிறது. இது அல்லாஹ்விடத்தில் அவர் பதில் சொல்லியாக வேண்டும். இது விரயத்தில் சேரும், இது ஆணவம். அவர் எதற்காக வாங்குகிறார் என்பதை அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் அறிகின்றான். இதே போன்ற இந்த விஷயங்கள் எல்லாம் யதார்த்தமான செருப்புகள் விகேசி, அதே போன்று வால்கரோ, இது 2000க்கு இந்த பக்கம் உள்ளவர்களுக்கு தெரியும். இப்போ 2000 அந்த பக்கம் உள்ளவங்களுக்கு பேரகான், பிரீமியர், ஹவாய் சப்பல், இது போன்ற செருப்புகள் எல்லாம் சில்பர்களில் மனிதர்கள் அணிந்திருப்பதை நாம் பார்த்து வருகின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வரிசையில் கிட்டத்தட்ட 2002 உருவான கிராக்ஸ் என்று சொல்லக்கூடிய கம்பெனி 2022 மார்க்கெட்டினுடைய உச்சத்தை தொடுகின்றது. கடந்த வருடம் வரைக்கும் இந்த செப்பலை நீங்கள் பார்த்திருக்கலாம். முன்பகுதியில் ஒரு அம்பாசடர் கார் மாதிரி ஓட்டையா இருக்கும். அந்த செருப்புக்கு முன்னாடி மூடின மாதிரி ஷூ மாடல்ல ஓட்டையா இருக்கும், பின்பகுதி திறந்திருக்கும், ஒரு பெல்ட் ஒன்று இருக்கும். இந்த கிராக்ஸ் என்ற கம்பெனியினுடைய இந்த சில்பர், இந்த செப்பல் உலகத்தினுடைய ட்ரெண்டிங்ல நம்பர் 1 இடத்தை பிடிச்சு 2022 மட்டும் கிட்டத்தட்ட $2.7 பில்லியன் அளவிற்கு இதை மக்கள் வாங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். 11 கோடி பேர் அந்த ஒரு வருடத்தில் இந்த ஜோடி செப்பலை வாங்கி இருக்கிறார்கள். அதாவது கிராக்ஸ் கம்பெனிக்கார ஒரு செகண்டுக்கு 4 ஜோடி செருப்புகளை வித்திருக்கிறான். ஒரு செகண்டுக்கு இவ்வளவு பெரிய வர்த்தகத்தினுடைய உச்சத்தை அந்த இடம் தொட்டிருக்கின்றது. இதே போன்று இந்த ஒரு செப்பலும் கிராக்ஸ் என்ற பிராண்டில் 3500, 4000 வரைக்கும் புதுமையாக வாங்கி மக்கள் போட்டிருந்ததையும் நாம் பார்க்கிறோம். பின்பு பிரபல்யங்கள் அதை யூஸ் பண்ணதற்கு பின்னால் அதையே இந்த வருடங்கள் ரீசேலும் ஆகியிருக்கின்றது. இந்த ரீசேல் $1000, $1000 வரைக்கும் பிரபல்யங்கள் விளையாட்டு வீரர்கள் அணிந்ததினால் அதனுடைய $1000 விற்பனை ஆகியிருக்கிறது. இந்தியாவினுடைய கணக்கின்படி ஒரு ஜோடி செப்பல் 82,755 ரூபாய்க்கு பிரபல்யங்கள் அணிந்த கிராக்ஸ் என்ற செருப்புகள் ரீசேல் ஆகியிருப்பதையும் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதுவெல்லாம்
உலகத்தில் ஒரு சில மனிதர்கள் செருப்பை வைத்து தாழ்த்தி கொண்டதும், இன்னும் சில மனிதர்கள் செருப்பை வைத்து பெருமை அடித்துக் கொண்டதும், இப்படி மனிதர்கள் இருக்கும் நிலையில் குர்ஆனையும் ஹதீஸையும் நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களேயானால் இது எவ்வளவு அழகான ஒரு சுன்னத், எவ்வளவு அழகான ஒரு இபாதத் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பினுடைய விஷயத்தில் நமக்கு கற்றுத்தந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதனுடைய முதலாவது விஷயமாக குர்ஆனில் இருந்து ஒரு ஆயத்தை நான் சொல்கின்றேன். இங்கு அல்லாஹ் செருப்பை பற்றி பேசுகின்றார். நீங்கள் கீழ்த்தரமாக பேசக்கூடிய அளவிற்கு செருப்பு ஒன்றும் தாழ்ந்ததல்ல. குர்ஆனில் அல்லாஹ் செருப்பை பற்றி மிக உயர்வாக பேசியிருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செருப்பணிந்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 3500-400 ஆண்டுகளுக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செருப்பணிந்திருக்கிறார்கள். செருப்பணிந்து கொண்டுதான் அந்த முகத்தஸே துவா, தூய பள்ளத்தாக்குக்கு அல்லாஹ்விடத்தில் வேதத்தை வாங்குவதற்காக செல்கிறார்கள். இதை சூரா தாஹா பேசுகின்றது. இன்னி அன ரப்புக ஃபஹ்லஅன அலைக். தூய பள்ளத்தாக்கிற்கு சென்றவுடன் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவித்தான், கூறினான், இன்னி அன ரப்புக், நிச்சயமாக நான் உங்களுடைய ரப்பாக இருக்கின்றேன். ஃபஹ்லஅன அலைக், உங்களுடைய 2 செருப்புகளையும் நீங்கள் கழற்றுங்கள். இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, நீங்கள் தூய ஒரு பள்ளத்தாக்கிற்கு வந்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செருப்பை பற்றி சூரத்து தாஹாவில் பேசியிருப்பது நாகரிகத்தினுடைய உச்சத்திலும் உச்சம். அல்லாஹு தஆலா ஏன் இந்த விஷயத்தை சரியாக மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் கோட் பண்ணி பேசுறான் அப்படின்றதை ஆராய்ச்சி செய்யக்கூடிய நேரத்தில் 2012-15களில் எல்லாம் சில அகழ் ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டன. இந்த அகழ் ஆராய்ச்சியில், அதாவது பண்டைய காலத்தினுடைய மக்கள் செருப்பை அணிந்திருக்கிறார்கள் 1000 ஆண்டுகளாக என்று அவர்கள் கண்டுபிடித்த வரலாறில் சரியாக 3700 ஆண்டுகளுக்கு முன்னதாக எகிப்தியர்கள் செருப்பை அணிந்தவர்களாக இருந்தார்கள் என்று உலகம் சாட்சி சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதை அல்லாஹு தஆலா அரைவரியில் சொல்லிவிட்டு செல்கின்றார். இன்னி அன ரப்புக ஃபஹ்லஅன் அலைக் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செருப்பை பற்றி அல்லாஹு தஆலா பேசி இருப்பதும், இப்போது இவர்கள் கண்டுபிடித்து எகிப்தியர்கள் 3700 ஆண்டுகளுக்கு முன்னதாக செருப்பை அணிந்தார்கள் என்ற வரலாற்று உண்மையை கண்டுபிடித்திருப்பதும் உச்சத்திலும் உச்சமான ஆச்சரியத்தை நமக்கு நிகழ்த்துகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, முதலாவது, செருப்பை நாம் துச்சமாக கருதி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இஸ்லாமிய பார்வையில் செருப்பு அணிவது என்பது ஒரு இபாதத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நமக்கு காட்டி கொடுக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு வழிமுறை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம். அதிகமாக செருப்பணியுங்கள், அதாவது செருப்பில்லாம இருக்காது. செருப்பை எப்போதும் நீங்கள் செருப்போடு இருங்கள். செருப்போடு இருப்பது என்பது சாதாரணமாக நடந்து செல்லக்கூடிய ஒரு மனிதரை விட வாகனத்தில் செல்பவர் எப்படியோ, இது போன்று செருப்பணியாமல் இருப்பவரை விட செருப்பு அணிந்திருப்பவர் வாகனத்தில் செல்பவருக்கு சமமானவரை போன்றவர் ஆவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தருகிறார்கள். வாகனத்தில் செல்லக்கூடியவர் நடந்து செல்பவரை விட எப்படி தனது பயணத்தை இலகுவாக்கிக் கொள்கிறாரோ, வாகனத்தில் செல்பவர் நடந்து செல்பவர் ஒரு சுமைகளை தூக்கி செல்வதை விட இலகுவாக வாகனத்தில் எப்படி தூக்கி செல்வாரோ, இது போன்று செருப்பு அணிந்திருப்பவர் தனது பயணத்தை இலகுவாக்கிக் கொள்கிறார். கரடு முரடான பாதைகளிலிருந்து தங்களுடைய காலை பாதுகாத்துக் கொள்கிறார். எளிமையாக செல்வதை விட வேகமாக எளிமையாக செல்லக்கூடிய அந்த நிலையை அவர் உருவாக்கிக் கொள்கிறார் என்ற இந்த விஷயத்தை நாம் பார்க்கிறோம். இதே போன்று இரண்டாவது, எனவே செருப்பணியக்கூடிய நேரத்தில் இது ஒரு சுன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்தது என்ற எண்ணத்தில் ஒருவர் அணிந்தால் நிச்சயமாக அது அவருக்கு நன்மை பயக்கும், நன்மையை கொடுக்கும். செருப்புதானே என்பதல்ல, செருப்பிலும் நன்மை இருக்கின்றது என்பதை இஸ்லாம் சுட்டிக்காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிய விஷயத்தை எப்போது அணிந்தாலும் எடுத்தாலும் அதற்காக துஆவை ஓதுவார்கள். ரியாதுஸ் ஸாலிஹீனில் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் செருப்பணிந்தாலோ, புதிய ஆடைகளை அணிந்தாலோ, புதிய பொருட்களை உபயோகப்படுத்துவதற்காக எடுத்தாலோ என்ற ஒரு தலைப்பை கொண்டு வருகிறார்கள். அந்த தலைப்பின் கீழ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய
இந்த துஆவை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அல்லாஹும்ம லக்கல் ஹம்த் அன்த கஸௌதனீஹி, அல்லாஹ்வே உனக்கே புகழ் அனைத்தும், நீதான் எனக்கு இந்த உடுப்பை உடுத்தினாய், இந்த செருப்பை நீதான் எனக்கு உடுத்தி விட்டாய் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்ல வேண்டும். நீதான் எனக்கு இந்த காலணியை உடுத்தி விட்டாய். அஸ்அலுக மின் கைரிஹி வ கைர மா ஸனஅ லஹு, இந்த செருப்பினுடைய நன்மையையும் இதனால் ஏற்படக்கூடிய எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நன்மையையும் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். அதே போன்று அஊது பிக மின் ஷர்ரிஹி வ ஷர்ரி மா ஸனஅ லஹு, இதில் இருக்கக்கூடிய தீங்கையும் இதில் என்னென்ன தீங்குகள் இருக்கின்றதோ படைக்கப்பட்டிருக்கின்றதோ அதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று அவர் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆ என்ற இந்த இரண்டு செய்திகளையும் ஹதீஸின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செருப்பினுடைய விஷயத்தில் சில வழிமுறைகளை நமக்கு காட்டி தருகின்றார்கள். சஹாபாக்களிடத்தில் யூதர்கள் சஹாபாக்களை பார்த்து ஏளனமாக பேசினார்கள். இவர்களுடைய நபி இவர்களுக்கு சிறுநீர் கழிப்பதற்கும் மலம் ஜலம் கழிப்பதற்கும் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சஹாபாக்களை பார்த்து யூதர்கள் ஏளனமாக சொல்லக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் அதை பெருமிதத்தோடு வெளிப்படுத்தினார்கள். ஆம், எங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சிறுநீர் கழிப்பது, எப்படி மலம் கழிப்பது, எப்படி செருப்பு அணிவது கூட எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் என்று சஹாபாக்கள் அதை பெருமையோடு பேசியிருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதன் தஅல, இப்ப நான் சொல்ற ஹதீஸ், எத்தனை நபர்கள் செருப்பினுடைய விஷயத்தில் இதை அழகாக நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள். இதன் தஅல அஹதுக்கும், உங்களில் ஒருவர் செருப்பை போட துவங்கினால் ஃபல்யப்த பில் யும்னா, வலது காலை கொண்டு துவங்கட்டும். வலது காலை முதல்ல போடுங்க. வஇதா நஸஅ ஃபல்யப்த பிஷ்ஷிமால், செருப்பை உங்களில் இரண்டு செருப்பையும் போட்டதற்கு பின்னால் கழற்றினால் இடது காலை முதலில் கழற்றட்டும். வலது காலை போடும் போது முதலாவதாக இருக்கட்டும், கழற்றக்கூடிய நேரத்தில் வலது கால் இரண்டாவதாக இருக்கட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை ஸஹீஹுல் புகாரியில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதே போன்று முஸ்லிமில் இதே ஹதீஸ் வருகின்றது. கூடுதலாக இன்னொரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸில் கூறுகின்றார்கள். போடும்போது வலது காலை முதலாவதாக போடுங்கள், கழற்றக்கூடிய நேரத்தில் இடது காலை முதலாவதாக கழற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு, ஒருவர் உங்களுடைய செருப்பில் ஒற்றை செருப்போடு நடக்க வேண்டாம். ஒரு செருப்பை மட்டும் போட்டுக்கிட்டு போகாதீங்க. போட்டா ரெண்டு செருப்பையும் போடுங்க அல்லது இரண்டையும் கழற்றி விடுங்க. சில நேரங்களில் யாராவது ஒருத்தர் செருப்பை மாற்றி விட்டு போயிடுவார்கள். அதை தனியா நான் சொல்றேன் புரிவதற்காக. செருப்பை மாற்றி போட்டுக்கொண்டு சென்று விடுவார்கள். இப்போ ஒத்த செருப்பை ஒரு காலில் போட்டுக்கிட்டு இன்னொரு செருப்பு இல்லாம ஒத்த செருப்புல போறதை மார்க்கம் அனுமதிக்கல. போட்டால் இரண்டையும் போடுங்கள் அல்லது இரண்டையும் கழற்றி விட்டு விடுங்கள். அதே மாதிரி இந்த காலில் ஒரு செருப்பு, அந்த காலில் இன்னொரு ஒரு மாதிரியான செருப்பு, இதையும் இஸ்லாம் அனுமதிக்கல. போட்டா ஜோடியா சரியான செருப்பை போடுங்கள் என்று இஸ்லாம் சொல்வதை நம்மால் பார்க்கின்றோம். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் கூறினார்கள், உங்களுடைய செருப்பினுடைய பட்டி அருந்து விட்டால், அது உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் அதை சீர் செய்யாமல் சரி செய்யாமல் நீங்கள் அணிய வேண்டாம். அதை சரி பண்ணுங்க. முதல்ல செருப்பு பிஞ்சு போச்சு அப்படின்னா அதை தச்சு போடுங்க, சரி செய்து போடுங்கள். அது ஒரு பாட்டுக்கு ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே அப்படியே தரன்னு சொல்லிட்டு ரோட்ல அந்த மாதிரி போட்டுட்டு போகாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய செருப்பை அணிவதற்கு முன்னால் துடைத்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்களுடைய செருப்பை துடைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதை பார்க்கக்கூடிய தாபிஈகள் இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்களா என்று கேட்டதற்கு, ஆம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் இப்படித்தான் கண்டோம், செருப்பை துடைப்பார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதே போன்று இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், உங்களுடைய செருப்புகள் அணிவதில் உங்களுக்கு சிரமம் தருவதாக இருந்தால், உதாரணத்திற்கு செப்பல் நார்மலா செருப்பு மாதிரி இருந்தா ஓகே, ஒரு ஷூ, இந்த ஷூவை சில நேரங்கள்ல நின்று கொண்டே போட்டுக்கொள்ள முடியாது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்களுடைய செருப்புகள் சிரமம் தரும் வகையில் இருந்தால் அவர் அமர்ந்து செருப்பணியட்டும், நின்றுகிட்டே போடாதீங்க. நின்று கொண்டே காலை இப்படி தூக்கிக்கிட்டு இப்படி இப்படி பண்றது அல்லது வேற மாதிரியா இழுக்கிறது, காலை இப்படி செய்யாமல் அவர் அமரட்டும், அமர்ந்து கொண்டு அவருடைய செருப்பை அணிந்து கொண்டு எழுந்து செல்லட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இதே போன்று கபரஸ்தானுடைய விஷயத்தில் மையவாடிக்கு சென்றால் 2 ஹதீஸ்கள் நமக்கு முன்னால் வருகின்றன. ஒன்று, செருப்போடு செல்லலாம். இதற்கான ஆதாரத்தினுடைய ஹதீஸ், நீங்கள் ஒரு மையத்தை அடக்கியதற்கு பின்னால் அந்த மையத்துக்காக நின்று துஆ செய்து கடைசி நபர் செல்லக்கூடிய அந்த கடைசி செருப்போசையை மையத் கேட்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸில் இருந்து கபரஸ்தானிற்கு செருப்பணிந்து செல்லலாம் என்றும் நமக்கு புரிகின்றது. அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவில் கலந்துவிட்டு தஃபன் செய்ததற்கு பின்னால் துஆ செய்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நபித்தோழர் செருப்போடு கபர்களுக்கு இடையில் நடந்து செல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து கூறினார்கள், யா சாஹிபஸ் சிபியத்தைன் அல்கிஹிமா, உங்களுடைய 2 செருப்புகளையும் நீங்கள் கழற்றி போடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில் இந்த 2 ஹதீஸ்களையும் வைத்து நாம் துல்லியமாக ஆராயக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கருத்துக்களில் அதை சொல்லி இருக்கிறார்கள். ஒன்று, செருப்பணிந்த காலோடு அவருடைய பாதங்கள் கபரின் மீது ஏறி இருக்கலாம். நம்பர் 1, அதை நபி அவர்கள் தடுக்கிறார்கள். கபர்கள் இருக்கிறது, ஆனால் தங்களுடைய கால் கபர் மீது ஏறாமல் மற்ற பகுதிகளில் செருப்போடு செல்வது இஸ்லாம் தடை செய்யவில்லை. கபர் மீது செருப்போடு ஏறுவதை தடை செய்திருக்கிறது. இரண்டாவது விஷயம், அவர் அணிந்திருந்த இந்த செருப்பை சிபுத்தையத்தை என்று அந்த செருப்பினுடைய பிராண்டை சொல்லி நபி அவர்கள் சொல்றாங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவும் செருப்பில் சில பிராண்டுகள் இருந்தது. அவர்களிடத்தில் இருந்த பிராண்ட் என்னவென்றால், உயர் ரகமான பெருமையை காட்டுவதற்காக சிபுத்தியத்தை, இதை சபுத்தை என்று சொல்கிறார்கள். சபுத்தை என்ற செருப்பை அணிந்து வந்தார்கள். இது வனவிலங்குகளுடைய தோலினால் செய்யப்பட்டது. சிங்கம், புலி, சிறுத்தை போன்ற வனவிலங்குகளுடைய தோலை கொண்டு செய்யப்பட்ட இந்த செருப்பை அவர் அணிந்திருந்தார். இது பெருமையின் அடையாளம். இந்த செருப்பை நீங்கள் போடாதீர்கள். அதனால்தான் அல்தி ஹிமா, கழற்றுங்கள் என்று சொல்லல, கழற்றி தூக்கி போடுங்கன்றாங்க. கழற்றி அந்த செருப்பை தூக்கி போடுங்கள். அந்த செருப்பின் மீது நபி அவர்களுக்கு இருந்த வெறுப்பை காட்டுகின்றது. இதிலிருந்து நமக்கு சட்டம் தெளிவாகின்றது. நீங்கள் ஒட்டகத்தினுடைய தோலிலோ மாட்டினுடைய தோலிலோ இருக்கக்கூடிய செருப்புகளை நீங்கள் தாராளமாக அணியலாம். ஆனால் வனவிலங்குகளை கொன்று அதன் மூலமாக செய்யப்பட்ட தோல் விஷயத்தை நீங்கள் செருப்பில் அணிவிக்க கூடாது என்பதை நம்மால் இந்த ஹதீஸ்களில் இருந்து புரிந்து கொள்ளவும் முடிகின்றது. அதே போன்று பெண்களுடைய செருப்பின் விஷயம் வித்தியாசமானது. இதிலும் அறிஞர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. கருத்து வேறுபாடை நீங்கள் பாருங்கள். குர்ஆனுடைய வசனத்தின் அடிப்படையில் முன்னங்கைகளையும் முகத்தையும் தவிர மற்றதை ஒரு பெண்ணுடைய அவுரத் என்றும், அதே போன்று முகத்தை ஒரு பெண் மறைக்க விரும்பினால் அவர்கள் மறைக்கட்டும், அது அவுரத்து தான் என்ற ஹதீஸையும், அதே நேரத்தில் சஹாபா பெண்மணிகள் ஃபஜ்ருடைய தொழுகை முடியும், எங்களில் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்கு முன்னதாகவே நாங்கள் பள்ளியில் இருந்து வீட்டிற்கு சென்று விடுவோம் என்ற ஹதீஸ்களை வைத்து முகத்தை மறைக்க வேண்டும் அல்லது முகத்தை திறக்கலாம் என்ற அறிஞர்களுக்கிடையில் கருத்து வேறுபாடு இருப்பதை போன்று காலனியினுடைய விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்கின்றது. கால், ஒரு பெண்ணுடைய கால் குதிகால்களுக்கு கீழ், இது அவுரத்தில் வருமா அவுரத்தில் வராதா? குர்ஆனுடைய நேரடி வசனத்தின்படி அது அவுரத், அதாவது முகம் 2 முன்னங்கையை மட்டுமே குர்ஆன் பேசுகின்றது. அப்படி என்றால் உச்சி முதல் பாதம் வரைக்கும், கீழ்பாதம் வரை ஒரு பெண் மறைக்க வேண்டிய பகுதி என்பதை தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே ஒரு பெண் செருப்பணியக்கூடிய நேரத்தில் அவர்கள் சாக்ஸை அணிந்து கொண்டு ஷூவை அணிந்து கொண்டால் ஏற்றமானதாக சிறந்ததாக இருக்கும். அல்லது அவர்களுடைய வசதிகள் எப்படி இருக்கின்றதோ அதன் அடிப்படையில் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அல்லாஹு அலம். பெண்கள் இதில் கவனம் செலுத்தக்கூடிய நேரத்தில் இது ஒரு விரும்பத்தக்க செயலாக அவர்களுக்கு மாறிவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, இவ்வளவு தூரம் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் ஹதீஸ்களில் இருந்து பெறப்படக்கூடியது. எப்போதாவது ஒரு முறை செய்யக்கூடிய விஷயத்தில் நமக்கு ஆச்சரியம் இருப்பதில்லை. அதே நேரத்தில் சில சுன்னாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்கிறார்கள். மக்கள் அதை மறந்து விட்டார்கள் அல்லது மக்கள் அதை மறைத்து விட்டார்கள்.
அல்லது நம்முடைய பழக்க வழக்கங்களில் அது இல்லாமல் போய்விட்டது, அது பொடுபோக்காக கடந்து போய்விட்டதினால் சில சுண்ணாக்களை இன்று எடுத்து சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லக்கூடியவர் நகைப்புக்குரியவராக மாறிவிடுகிறார். சொல்றது விளங்குதுங்களா? சில சுன்னத்துகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அழகானதாக இருந்தது. இதை அறிஞர்கள் மக்களுக்கு மத்தியில் சொல்லாததினாலோ அல்லது மக்கள் அதை பற்றி தேடல் கொண்டு புரியாததினாலோ இந்த சுன்னாக்கள் மறைந்து விட்டது. அப்படிப்பட்ட சுன்னாவில் ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளில் ஒன்றுதான் செருப்பை அணிந்து கொண்டு தொழுவது என்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெளிவான ஹதீஸ், காலிஃபல் யஹூத், யூதர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள், ஃபஇன்னஹும், நிச்சயமாக அவர்கள், லா யுஸல்லூன ஃபீ நிஆலிஹிம் வலி ஹிஃபாஃபிஹிம், அவர்கள் செருப்பை அணிந்து கொண்டு தொழமாட்டார்கள். அதே போன்று அவர்களுடைய மோசா, ஷூன்னு சொல்லி நீங்க வச்சுக்கோங்க, ஷூவை அணிந்து கொண்டு அவர்கள் தொழமாட்டார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், செருப்பை அணிந்து கொண்டு நீங்கள் தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய அழகான ஹதீஸை அபூதாவுதில் 652வது ஹதீஸாக நீங்கள் காணலாம். எனவே செருப்பணிந்து தொழுவது என்பது எல்லா நேரங்களிலும் செய்ய வேண்டும் என்பதல்ல. செருப்பு அணிந்து தொழுவது என்பது ஒரு அழகான சுன்னத். உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் தாராளமாக செருப்பணிந்து நீங்கள் தொழலாம். எல்லா தொழுகைகளிலும் நீங்கள் தொழலாம். குறிப்பாக சில நபர்கள் வீட்டுக்குள் அணிவதற்காகவே செருப்பை வைத்திருப்பார்கள். பெண்களும் சரி, ஆண்களும் சரி, தங்களுடைய கட்டில் வரைக்கும் அந்த செருப்பை போட்டுக்கொண்டே சென்று கட்டிலில் அமர்ந்து செருப்பை கழற்றி விட்டு படுக்கக்கூடிய பழக்கமுடையவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நபர்கள் செருப்பை அணிந்து கொண்டு வீட்டில் சுன்னத்தை தொழலாம். ஆண்களாக இருந்தால், பெண்களாக இருந்தால் அந்த செருப்பை அணிந்து கொண்டு பரலான தொழுகையும் தொழலாம், சுன்னத்தான தொழுகையும் தொழலாம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் ஹதீஸை பாருங்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பை அணிந்து கொண்டு தொழக்கூடியவர்களாக இருந்தார்களா என்று கேட்டபோது அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றுக்கு பலமுறை செருப்பை அணிந்து கொண்டு தொழுததை நான் பார்த்திருக்கிறேன், அவர்களோடு தொழுதிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் 386வது செய்தியாக நீங்கள் காணலாம். அதே போன்று பிரபல்யமான இன்னொரு செய்தியை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத் தொழுகையை தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் பின்னால் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய செருப்பை கழற்றி விடுகிறார்கள். இதை பார்த்த சஹாபாக்கள் எல்லோரும் அவர்களும் தங்களுடைய செருப்பை கழற்றி விட்டார்கள். இப்போது தொழுகை முடிந்ததற்கு பின்னால் சஹாபாக்கள் இடத்தில் நபி அவர்கள் கேட்டார்கள், நான் செருப்பை கழற்றினேன், அதற்கு காரணம் இருக்கிறது, நீங்கள் ஏன் செருப்பை கழற்றி விட்டீர்கள்? அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் ஏன் கழற்றினோம்? நீங்க கழட்டினீங்க, நாங்க கழட்டினோம், எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய செருப்பில் நஜீஸ் இருப்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி எனக்கு வகை அறிவித்தார்கள், அதனால் நான் கழற்றி விட்டேன், உங்களுடைய செருப்போடு நீங்கள் தொழுதிருக்கலாமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய பிரபல்யமான ஹதீஸையும் நாம் இந்த செருப்பினுடைய விஷயத்தில் பார்க்கிறோம். இதே போன்று செருப்பை கழற்றி விட்டு தொழக்கூடிய அந்த நிலையும், செருப்போடு தொழக்கூடிய நிலையும், செருப்பை கழற்றி விட்டு ஒருவர் தொழுதால் அவர் தங்களுடைய செருப்பை தன்னுடைய தொழுகை இடது பக்கத்தில் வைக்கட்டும் என்ற ஒழுங்கையும் சொல்லித்தராங்க. வலது பக்கத்தில் வைக்கக்கூடாது, முன்பக்கத்தில் வைக்கக்கூடாது, இடது பக்கத்தில் அவர் தன்னுடைய செருப்பை வைக்கட்டும் அல்லது தனக்கு பின்னால் வைக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய இந்த ஹதீஸை பெருநாள் திடலிலே இன்ஷா அல்லாஹ் நம்மால் அமல் செய்ய முடியும். ஒட்டுமொத்த நபர்களும் தங்களுடைய இடது பக்கமாக செருப்பை ஆக்க வேண்டும். திடல்களிலே தொழும்போது பலர்களுடைய செருப்பு வலது பக்கத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் செருப்போடு தொழுகிறீர்களோ அல்லது கழற்றி விட்டு தொழுகிறீர்களோ அது உங்களுடைய சௌரியம், அதுக்கு நான் வரல. ஆனால் செருப்பை கழற்றி விடும் போது உங்களுடைய செருப்பை தொழுகையினுடைய இடது பக்கமாக விட்டுவிட்டு வலது பக்கத்தில் வந்து தொழுவது என்பது அழகான சுன்னத்தை அமல் செய்வதற்கு மிக அழகானதாக இருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்போது இவையெல்லாம் செருப்பினுடைய ஒழுங்குகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, செருப்பை இன்னும் ஆழமாக நாம் புரிய வேண்டுமானால், ஷூவை இன்னும் ஆழமாக நாம் புரிய வேண்டுமானால்
அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்பை காணும் போது நம்மால் மிக அழகாக புரிந்து கொள்ள முடியும். செருப்பு என்பது மனிதனுக்கு அவசியம், அதை அவன் அணிந்தாக வேண்டும், அணிந்து கொள்ளட்டும், தன்னுடைய பயணத்திற்கு அது இலகுவாக இருக்கும் என்ற துணியில் எந்த கால்நடைகள் எல்லாம் மனிதனுடைய பயண தேவைக்காக பயன்படுகின்றதோ அந்த கால்நடைகளுக்கு அல்லாஹு தஆலா ஷூவை வைத்தே படைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் குழம்பு என்று நாம் சொல்கின்றோம். ஒட்டகம், குதிரை, அதே போன்று கழுதை, கோவேறு கழுதை, ஆடு, இவைகள் எல்லாம் மனிதனுடைய அதிகமான பயன்பாட்டிற்கு தேவைப்படக்கூடியவை. இவைகள் நடைப்பயணத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவை. இவைகளுடைய கால்கள் தேய்ந்து விடக்கூடாது என்பதினால் அல்லாஹு தாலா தேயாமல் இருப்பதற்காக குழம்புகளை வைத்தே அல்லாஹு தாலா இந்த கால்நடைகளுக்கு படைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இதில் கூடுதலாக எந்த மாடுகள் வண்டி இழுக்கிறதோ, எந்த குதிரைகள் சவாரி செய்கின்றதோ, எந்த குதிரைகள் மன்னர்களுக்கும் மக்களுக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கிறதோ அதை கூடுதலாக அதை படுக்க வைத்து மனிதர்கள் லாடம் அடித்து இன்னும் கூடுதல் அதனுடைய வலுவாக்குவதை நாம் பார்க்கிறோம். இதையும் குர்ஆன் பேசுகின்றது. சூரத்துல் ஆதியாத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் தீப்பொறிகளை கிளப்பிக் கொண்டு ஓடக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் பேசுகின்றான். தீப்பொறி வெறும் குழம்பிலிருந்து வராது, இரும்பும் கல்லும் தேய்க்கக்கூடிய நேரத்தில் தான் தீப்பொறி கிளம்பும். எனவே 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே குதிரைக்கு கீழ் இருக்கக்கூடிய பொருத்தக்கூடிய விஷயத்தை குர்ஆன் மிக தெளிவாக பேசியிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்போது இதை தாண்டி இந்த செருப்பை நாம் எங்கேயோ வச்சு பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் இதை அல்லாஹுக்கும் மனிதர்களுக்கும் எவ்வளவு நெருக்கமாக அது இருக்கின்றது என்பது சில ஹதீஸ்களை நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்கின்றேன். எல்லாம் பிரபல்யமான ஹதீஸ்கள். ஆனால் நாம் அதை மறந்து விடுகின்றோம். இந்த செருப்பினுடைய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ், உங்களுடைய செருப்பு வார் அழுந்தாலும் அல்லாஹ்விடமே நீங்கள் கேளுங்கள். எவ்வளவு நெருக்கத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க பாருங்க. உங்களுடைய செருப்பின் வார் அருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்விடமே கேளுங்கள். செருப்பு தானே, செருப்பு வார் தானே, இதை போய் அல்லாஹ் கிட்ட கேட்கறதா? இல்ல, செருப்பினுடைய வார் அருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்ற இந்த ஒற்றை ஹதீஸின் மூலம் எவ்வளவு முக்கியத்துவம் அல்லாஹுக்கும் உங்களுக்கும் செருப்பிற்கும் வருகின்றது என்ற உவமையை, உதாரணத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதே போன்று செருப்பு என்பது உலகோடு முடிந்து போகவில்லை. உலகத்தினுடைய தேவைக்காக மனிதன் கண்டுபிடித்து இருந்தாலும் இந்த செருப்பு மறுமையிலும் பேசுகின்றது என்பதை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு முறை கேட்டார்கள், என்ன அமலை நீங்கள் செய்கிறீர்கள்? நான் சொர்க்கத்தில் உங்களுடைய செருப்பின் ஓசையை கேட்டேன், சொர்க்கத்தில் உங்களின் செருப்பின் ஓசையை நான் கேட்டேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேட்டபோது அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அப்படி எந்த ஒரு பெரிய அமலும் நான் செய்யவில்லை, அப்படி நான் எந்த ஒரு பெரிய அமலும் நான் செய்ததாக தெரியவில்லை. நான் எப்போது உது செய்தாலும் இந்த உதுவை வீணடிக்க கூடாது என்பதற்காக 2 ரக்காத்துகளை நான் தொழுது கொள்வேன். தஹிய்யத்துல் உது, 2 ரக்காத்துகளை உதுவுக்காக நான் தொழுது கொள்வேன். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதுதான் உங்களை அந்த இடத்திற்கு உயர்த்தி இருக்கின்றது என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும் போது சொர்க்கத்தையும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சம்பந்தப்படுத்துவதோடு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செருப்போசையையும் நபி அவர்கள் சம்பந்தப்படுத்தி பேசி இருப்பது என்பது உச்சத்தின் உச்சம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமையை பற்றி, ஆணவத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சஹாபி கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நல்ல ஆடைகளை அணிவது, நல்ல செருப்புகளை, காலணிகளை போட்டுக் கொள்வது இது பெருமையாகுமா என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகானதை விரும்புகின்றான். நல்ல ஆடையை உடுத்திக் கொள்வதோ, நல்ல செருப்பை அணிவதோ இது பெருமை கிடையாது. மாற்றமாக பெருமை என்பது அல்லாஹ்வினுடைய விஷயத்தில் உண்மையை மறுப்பதும் மக்களை ஏளனமாக கருதுவதும், உண்மையை மறுப்பதும் மக்களை ஏளனமாக கருதுவதும் இதுதான் பெருமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதே நேரத்தில் இந்த ஹதீஸிலிருந்து இன்னொரு கருத்தையும் நம்மால் விளங்க முடிகின்றது. ஆடை அணிவதை
செருப்பணிவதை ஒருவர் பெருமைக்காக அணிந்தால், மக்கள் தன்னுடைய புகழ்ச்சி பேசப்பட வேண்டும் என்பதற்காக இதை போட்டுக்கொண்டு இங்கு சென்றால்தான் இங்கு மக்கள் நம்மை மெச்சுவார்கள் என்பதற்காக இருந்தால் இது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். இதே போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் கூறினார்கள், மரணம் அவனது செருப்பு வாரை விட அவனுக்கு நெருக்கமாக இருக்கின்றது. மரணம் அவனது செருப்பு வாரை விட அவனுக்கு நெருக்கமாக இருக்கின்றது, ஆனால் அதை அவன் உணராமல் இருக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய இத்தனை செய்திகளையும் செருப்பினுடைய விஷயத்தில் நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, செருப்பு தானே, செருப்பால் அடிப்பேன், செருப்பு பிஞ்சிரும் என்று செருப்பை நாம் கேவலப்படுத்தவும் கூடாது, செருப்பை வைத்து அடுத்தவர்களை கேவலப்படுத்தவும் கூடாது. ஒவ்வொரு வெயில் காலமும் கால் சுட்டெரிக்கும் போதெல்லாம் செருப்பு நமக்கு நினைவிற்கு வருகிறது என்றால், செருப்பை பற்றி இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய இத்தனை விஷயங்களும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நினைவில் இருக்க வேண்டும். புதிய செருப்புகளை அணியக்கூடிய நேரத்தில் அதற்கான துஆவை ஓதுங்கள். செருப்பு அணியும் போதெல்லாம் பிஸ்மில்லா என்று கூறுங்கள், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள். வலது காலை முற்படுத்தி இடது காலை பிற்படுத்துவது போடும்போது, கழற்றக்கூடிய நேரத்தில் இடது காலை முற்படுத்தி வலது காலை பிற்படுத்துவது. இதே போன்று வீட்டிற்குள் தொழக்கூடிய நேரத்தில் ஆண்கள் செருப்பணிந்து கொண்டு சுன்னத்தை தொழுது முடியுங்கள். இதே நேரத்தில் பள்ளிக்குள் பள்ளிவாசல் சுத்தம் செய்திருக்கக்கூடிய நேரத்தில் நஜீஸான செருப்பை கொண்டு வந்து தொழுவது என்பது சாத்தியம் இல்லாதது. அது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டிய விஷயம். வீட்டிற்குள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். ஜனாசா தொழுகையை நீங்கள் செய்து கொள்ளலாம் செருப்போடு. இதே போன்று பெருநாள் திடல்களில் பெருநாள் தொழுகையை செருப்போடு அணிந்து கொண்டு தொழுது, அதே நேரத்தில் செருப்பு சுத்தமா இருக்கணும். செருப்பை நஜீஸோடு வைத்துக் கொண்டு தொழுவதல்ல, செருப்பை சுத்தமாக்கி கொண்டு செருப்போடு தொழுவது என்பது இஸ்லாம் வரவேற்கின்றது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் கடைசியான ஒரு விஷயம் என்னவென்றால், செருப்பு திருடி செல்வது. செருப்பினுடைய திருட்டை ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும், ஒவ்வொரு கோவில்களிலும், ஒவ்வொரு தேவாலயங்களிலும் நாம் காண்கின்றோம். இது மக்களிடத்தில் இருக்கக்கூடிய மிக கெட்ட பழக்கம். போடக்கூடிய நேரத்தில் எது தன்னுடைய செருப்பு, தன்னுடைய சைஸ் பார்த்துதான் நம்ம வாங்கியிருக்கிறோம். இப்ப நான் சொல்றது கவனக்குறைவாக மாட்டிட்டு போறவங்க, எது நம்மளுடைய சைஸ். ஒரு சில நபர்கள் ஒரு ஊர்ல ஒரே மாதிரி 10 பேர் செருப்பு வாங்கியிருப்பாங்க, இருந்தாலும் சைஸ் வித்தியாசம் இருக்கு. வாங்கின இடம், விடக்கூடிய இடம், இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு எது தங்களுடைய செருப்பு, தான் வாங்கியது எது, தன்னுடைய சைஸ் எது என்பது எல்லாம் கவனத்தில் கொண்டு இருப்பது மிக அழகானதாக இருக்கும். அதே நேரத்தில் திருடுவதற்காகவே சில நபர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அல்லாஹ்விடத்தில் கண்டிப்பாக பிடிக்கப்படுவார்கள். ஜும்மா போன்ற தொழுகைகளுக்கு சென்று தங்களுடைய பழைய செருப்பை விட்டுவிட்டு எந்த செருப்பு புதியதாக இருக்கின்றது என்று பார்த்து அணிந்து செல்லக்கூடிய இது போன்ற மனநிலை கொண்டவர்களும் இருக்கிறார்கள். அல்லாஹ் இவர்களை மன்னிக்கட்டும், இவர்களை பாதுகாக்கட்டும். இதே போன்று காணாமல் போச்சே, அவர் வருத்தப்பட வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு அதை சதகாவினுடைய பட்டியலில் சேர்த்து விடுவான். உங்களுடைய செருப்பு காணாமல் போய்விட்டால் உங்களுடைய பங்களிப்பில் அல்லாஹ் அதை சதகாவில் சேர்த்து விடுவான். அதற்காக வருத்தப்பட வேண்டியதில்லை, இன்ஷா அல்லாஹ் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இது போன்ற காரியங்களை பள்ளிவாசலில் வந்து செய்வது என்பது மிகவும் அபத்தமானது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட நபர்களுக்கு நல்லருள் புரிவானாக. அவர்களுடைய சிந்தனையை தெளிவான சிந்தனையாக மாற்றி கொடுப்பானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் இந்த வெயில் காலம் செருப்பை நமக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றது. இதை கொண்டு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நமக்கு வாய்ப்பளிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, செருப்பு சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆழமான 2 செய்திகளை தந்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் யாரெல்லாம் தங்களுடைய காலணிகளை வைத்து பெருமை அடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, பிராண்டுகளை வைத்து இந்த பிராண்ட்ல தான் நாங்க ஷூ வாங்குவோம், இந்த பிராண்ட்ல தான் நாங்க செருப்பு வாங்குவோம், ஒரு சில்பர் வாங்கினா நாங்க பூமா தான் வாங்குவோம், 2000 ரூபாய் 3000 ரூபாய் அதற்காக வைப்போம் என்று வீட்டுக்குள் அணியக்கூடிய செருப்பு அல்லது வெளியே செல்லக்கூடிய செருப்பு, செருப்புகளிலேயே 5-6 ஜோடிகள், இங்க போனா இது, இந்த ஃபங்க்ஷனுக்கு போனா இது, இதற்காக போனால் இது என்றெல்லாம் தங்களுடைய பணத்தினுடைய ஆணவத்தை எவர்கள் உச்சத்தில் வைத்து இப்படி காட்டுவார்களோ,
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மத்தியில் ஒரு நாள் எழுந்தார்கள். எழுந்து மறுமையை பற்றி உரை நிகழ்த்தினார்கள். இது நீண்ட நெடிய ஒரு ஹதீஸ். அதனுடைய பகுதியாக நான் சொல்கின்றேன். நாளை மறுமை நாளையில் நீங்கள் எழுப்பப்படுவீர்கள். எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் செருப்பணியாதவர்களாக. நீங்க ரீபோக் போடுங்க, அடிடாஸ் போடுங்க, நீங்க பாட்டா போட்டு படம் காட்டுங்க, நீங்க பிராண்டு அளவுல என்ன வேணா நீங்க செருப்பை போட்டுக்கிட்டுருங்க. மறுமை நாளையில் எழுப்பப்படக்கூடிய நாளில் செருப்பணியாதவர்களாகவும், அதே போன்று ஹத்னா செய்யப்படாதவர்களாகவும், நிர்வாணிகளாகவும், எந்த ட்ரெஸ்ஸும் இல்லாம அல்லாஹு தஆலா அவர்களை எழுப்புவான் என்று சொல்லிவிட்டு சூரத்துல் அம்பியாவினுடைய வசனத்தை ஓதி காட்டினார்கள். இந்த உலகத்தை நாம் எப்படி படைத்தோமோ, கமா பதஅனா அவ்வல ஹல்கின் நுஈது, மீண்டும் அதை அப்படியே நாம் மீட்டுவோம். உங்களை எப்படி படைச்சு இந்த உலகத்துக்கு அனுப்பணுமோ இப்படியே நாம் திருப்பி மீட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். பின்பு பல விஷயங்கள் வருகின்றது. நமக்கு தேவையானது செருப்பணியாதவர்களாக நாளை மறுமை நாளில் எழுப்பப்படுவார்கள் என்ற இந்த செய்தி நம்முடைய நெஞ்சத்தை உலுக்குகின்றது. எனவே செருப்பு அணியும் போதெல்லாம், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் செருப்பு அணிவதற்கு நீ எனக்கு பாக்கியம் தந்திருக்கிறாய், நாளை என்னுடைய மறுமையில் செருப்பில்லாமல் நீ எங்களை எழுப்புவாய் என்ற மறுமையை நினைவுபடுத்தக்கூடிய செருப்பாகவும் நம்முடைய ஒவ்வொரு செருப்பும் இருக்கின்றது என்பதை செருப்பை பார்க்கும் போதெல்லாம், அணியும் போதெல்லாம், கழற்றும் போதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொள்ளுங்கள் மறுமைக்காக. இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் 3349வது இலக்கத்தில் நீங்கள் காணலாம். இதே போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு வகையில் கூறிய ஹதீஸ், சொர்க்கம் வரைக்கும் எப்படி செருப்பு வருகின்றதோ நரகம் வரைக்கும் செருப்பு வரும். சொர்க்கம் வரைக்கும் எப்படி செருப்பு இருக்கின்றதோ நரகம் வரைக்கும் செருப்பு வரும். நரகத்தில் சென்றதற்கு பின்னால் காலணிகள், நெருப்பினால் ஆன செருப்புகள் அவருக்கு அணிவிக்கப்படும். சில தண்டனைகள் இப்படி இருக்கும். அபூ தாலிப் அவர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, உங்களுடைய துஆ, உங்களுடைய சிபாரிஸ் அபூ தாலிப்க்கு பலனளித்ததா என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஆம், பலன் அளித்திருக்கிறது. அவர் நரகவாதிதான், ஆனால் உச்சகட்ட தண்டனையிலிருந்து அவர் பாதுகாக்கப்பட்டு குறைந்தபட்ச தண்டனை அவருக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லிவிட்டு அந்த குறைந்தபட்ச தண்டனை என்ன என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரித்தார்கள். நெருப்பினாலான 2 காலணிகள், அடிடாஸ், ரீபோக், பாட்டா, நைக், பூமா, இதன் மீது மோகம் கொண்டவர்கள் கொஞ்சம் இந்த ஹதீஸை நினைத்து பாருங்கள். நெருப்பினாலான 2 காலணிகள் அவருக்கு அணிவிக்கப்படும். இதனால் அவருடைய மூளை உருகி ஊற்றும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் நரகத்தையும் செருப்பையும் ஒப்பிட்டு இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, செருப்பு என்பது உலகத்தோடு முடிந்து போகவில்லை. உலகத்திலும் நமக்கு பல பாடங்களை கற்றுத்தந்திருக்கின்றது. சொர்க்கம் வரைக்கும் நம்மோடு வரப்போகின்றது. அதாவது சொர்க்க செருப்பை அல்லாஹ் கொடுப்பான். நரகத்திற்கும் நரகத்தினுடைய செருப்பு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். மறுமையில் மஹ்ஷரில் செருப்பில்லாதவர்களாக நாம் எழுப்பப்படுவோம். அன்றைய தினம் அல்லாஹ்வினுடைய அரிசில் நிழலில் நிற்பவர்களுக்கு அது போதுமானதாக இருக்கும். எவர்கள் அல்லாஹ்வினுடைய நிழலை விட்டு அப்புறப்படுத்தப்படுவார்களோ சூரியனுடைய சுட்டெரிக்கும் அந்த வெயிலில் கண்டிப்பாக காலை ஊன முடியாமல் தவிப்பதில் மிகப்பெரிய தவிப்பாக இருக்கும். எனவே தங்களுடைய செருப்புகளை காணும் போதெல்லாம் அதை நேர்த்தியாக்குங்கள், அதை அழகாக்குங்கள். பள்ளிவாசலுக்கு வரும்போதும் வீட்டிற்கு செல்லும் போதும் போற வேகத்துல கடாசரது, இங்க ஒரு செருப்பு, அங்க ஒரு செருப்பு, எங்கு செருப்பு விடுறது என்பதே தெரியாமல், இப்படி சுன்னாவை ஃபாலோ செய்யாமல் இல்லாமல் ஏதோ ஒரு ஆத்திர அவசரம் வேகமாக சென்று விட்டோம், அது வேற. ஆனால் ஒவ்வொரு பொழுதும் இப்படி இருப்பது என்பது சரியானதில்லை. செருப்புக்கென்று ஸ்டாண்டு இருக்கிறது. அழகாக சென்று கழற்றுங்கள். உங்களுடைய செருப்புகளை எடுத்து ஓரமாக வையுங்கள். இதுதான் நேர்த்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் நேர்த்தியை பரிந்துரைத்திருக்கிறார்கள். எதை நீங்கள் செய்தாலும் அதை சரிவர செய்யுங்கள், நேர்த்தியாக செய்யுங்கள். இது செருப்பை கழற்றுவதிலும் இருக்கிறது, செருப்பை போடுவதிலும் இருக்கின்றது. வீட்டு வாசலுக்கு நேராக செருப்பை விடாமல் ஓரமாக அழகாக சென்று கழட்டுங்கள், அதை ஓரப்படுத்துங்கள். பள்ளி வாசலுக்கு வருபவர்கள் சில நபர்கள் கடைசி நேரத்தில் வருவார்கள், செருப்பின் மீதே நடந்து வருவார்கள். ஏன்னா அது மற்றவங்களுடைய செருப்பு. இவர்களுடைய செருப்பை அடுத்தவர்களுடைய செருப்பின் மீதே போட்டு நடந்து வருவார்கள். பின்பு கழற்றி விடுவதும் அடுத்தவர்களுடைய செருப்பின் மீதே கழற்றி விடுவார்கள்.
அப்புறம் அது அங்க ஒண்ணு கிடக்கும், இங்க ஒண்ணு கிடக்கும், இவர் பாட்டுக்கு தொழ வந்துருவார். ஏனென்றால் இவையெல்லாம் பொடுபோக்காக மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் நமக்கு பல ஒழுக்கங்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். பெற்றோர்கள் சிறு பிள்ளை முதலே இந்த விஷயத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அல்லாஹு தஆலா நமக்கு போதுமானவனாக இருக்கின்றான். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் செருப்பை கொண்டு அல்லாஹு தஆலா எந்தெந்த படிப்பினைகளை நமக்கு புகட்ட நினைக்கின்றானோ அந்தந்த படிப்பினைகளை, பாடங்களை நாம் ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாக நாளை மறுமையிலும் நரகத்திலிருந்தும் விடுதலை பெறக்கூடியவர்களாக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி சொர்க்கத்தின் செருப்பை அணிந்து கொண்டு கம்பீரமாக நடந்து சென்றதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் கண்டார்களோ அதே போன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாமும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நமக்கு அணிவிக்கக்கூடிய சொர்க்கத்து செருப்புகளோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிபு லக்கும் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.